சுகாதாரத்துறை அமைச்சரான விஜயபாஸ்கர் வீட்டில் காலை 6 மணியிலிருந்து வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போதைய செய்தியாக அமைச்சர் விஜயபாஸ்கரின் உதவியாளர் வீட்டிலிருந்து 2 கோடியே 20 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 2 கோடியே 20 லட்சம் ரூபாயை வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக நம்முடைய தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் முனுசாமி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மகாலிங்கம், அமைச்சர் விஜயபாஸ்கரின் உதவியாளர் வீட்டிலிருந்து 2 கோடியே 20 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. முழு விவரங்களை சொல்லுங்க. தற்போது கிடைத்துள்ள செய்தி என்னவென்றால், விஜயபாஸ்கருடைய உதவியாளர் நயினார் அவர் திருவல்லிக்கேணியில் வசித்து வருகிறார். அவரது வீட்டிலிருந்து 2.2 கோடி ரூபாய் கணக்கில் வராத ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் நமக்கு தெரிவித்திருக்கின்றனர். இந்த 2.2 கோடி ரூபாய் மூலம் என்ன, எங்கிருந்து இந்த பணம் கொண்டு வரப்பட்டது, எதற்காக கொண்டு வரப்பட்டது என்பது குறித்த விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா தொடர்பான புகார்களும் மற்றும் அது சம்பந்தமான ஆதாரங்களின் அடிப்படையில் தான் இந்த வருமான வரித்துறை சோதனை என்பது காலை 6 மணியிலிருந்து தொடங்கி 35க்கும் அதிகமான இடங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனவே இந்த பணம், கைப்பற்றப்பட்ட பணம் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் சம்பந்தமாக பணப்பட்டுவாடாக்காக கொண்டு வரப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணையை தற்பொழுது தொடர்ந்து நடத்தி வருவதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் காலை 6 மணியில் தொடங்கிய இந்த வருமான வரித்துறை விசாரணையில் இதுவரைக்கும் 2 முக்கியமான நகர்வுகள் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. ஒன்று, எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு எதிரே உள்ள தனியார் விடுதியில் ஏராளமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த ஆவணங்கள் ஆர்கே நகர் தொகுதியில் பணப்பட்டுவாடா செய்ததற்கான ஆதாரமாக இருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் கருதி இருக்கிறார்கள். தொடர்ந்து அது சம்பந்தமான விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 5க்கும் மேற்பட்ட நபரிடம் அது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் திருவல்லிக்கேணியில் அமைச்சர் விஜயபாஸ்கருடைய உதவியாளர் என்று சொல்லப்படக்கூடிய நயினார் என்பவரது வீட்டிலிருந்து 2.2 கோடி ரூபாய் ரொக்கம் என்பது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழு விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இது குறித்த முழுமையான தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மகாலிங்கம், கணக்கில் வராத 2 கோடியே 20 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தற்போதைய தகவல் தெரிவிக்கிறது. வேறு ஏதேனும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக ஏதாவது தகவல் இருக்கா? ஏற்கனவே நாம் தெரிவித்தபடி எழும்பூரில் உள்ள தனியார் விடுதியில் ஏராளமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா தொடர்பான ஆவணங்கள் அவை என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த சோதனை தொடங்கிய உடனேயே ஆவணங்களை மறைக்க வேண்டும் என்ற நோக்கில் எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு எதிரே உள்ள தனியார் விடுதியில் அந்த ஆவணங்கள் மறைத்து வைக்கப்பட்டதாக அதிகாரிகள் சொன்னார்கள். பிறகு முழுமையான விசாரணையின் போது ஆவணங்கள் மறைத்து வைத்திருப்பதை கண்டுபிடித்து பிறகு நேரில் சென்று அந்த அறைக்குள் சோதனை மேற்கொண்டார்கள். தொடர்ந்து அங்கு சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான ஆவணங்கள் அங்கு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இந்த சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று மாலை 3 மணிக்குள் மொத்தமாக எந்தெந்த இடங்களில் எது மாதிரியான பொருட்கள், எது மாதிரியான ஆவணங்கள், எது மாதிரியான என்ன மதிப்புள்ள ரொக்கம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை தெரிய வரும். இன்னும் 3 மணிக்குள் இந்த தகவல் முழுமையாக கிடைக்கும். அது சம்பந்தமான சோதனையில் அந்த விவரங்களை திரட்டும் பணியில் தற்பொழுது வருமான வரித்துறை குழுவினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருடைய உதவியாளர் நயினார் திருவல்லிக்கேணியைச் சேர்ந்தவர். அவருடைய வீட்டிலிருந்து 2 கோடியே 20 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த பணம் கொண்டு என்ன மாதிரியான கோணத்திலெல்லாம் விசாரணை நடைபெற வாய்ப்பு இருக்கிறது மகாலிங்கம்? அதாவது இப்போதைக்கு இந்த பணம் எந்த நோக்கத்தில் திருவல்லிக்கேணி வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது, அந்த பணத்தினுடைய மூலம் யார் கொண்டு வந்தார்கள், அதற்கான வருமானம் என்பது செலுத்தப்பட்டிருக்கிறதா, எந்த நோக்கில் அந்த பணம் என்பது கொண்டு வந்து அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்விகளுக்கு விடை தேடும் வகையில் இந்த சோதனை என்பது தொடர்ந்து இந்த சோதனையை அவர்கள் முன்னெடுப்பார்கள். அதிகாரிகள் விசாரணை நடத்துவார்கள் என்று தெரிகிறது. அவரிடமும் நயினாரிடமும் தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் கூடுதல் தகவல்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. வசந்த். மகாலிங்கம், அமைச்சர் விஜயபாஸ்கரின் உதவியாளர் வீட்டிலிருந்து தற்போது பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வீட்டை தவிர்த்து அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான வேறு எந்தெந்த இடங்கள்லாம் வருமான வரித்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வராங்க? இந்த வழக்கின் விசாரணை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கடந்த சில மாதங்களாகவே தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருடைய வரவு செலவு, அவருடைய நகர்வுகள், அவர் எது மாதிரியான முதலீடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார், அதனுடைய மூலம் என்ன ஆகியவை குறித்து தொடர்ந்து
வருமான வரித்துறை அதிகாரிகள் நோட்டமிட்டுக் கொண்டிருந்ததாக தெரிவித்தார்கள். மேலும் சரியான தருணத்திற்காக காத்திருந்ததாகவும் வருமான வரித்துறை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பல்வேறு புகார்களும் குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருந்தன. பல இடங்களில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. சுமார் 50க்கும் மேற்பட்டோரும் விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் பல இடங்களில் பட்டுவாடாக வைக்கப்பட்டிருந்த ரொக்கம், பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இப்படி பல நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடந்த சூழ்நிலையில் இந்த சோதனை என்பது அதனுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த சோதனை என்பது தற்பொழுது நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சோதனை வளையத்திற்குள் தற்பொழுது ஏராளமான முக்கிய புள்ளிகள் இருக்கிறார்கள். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், அவரோடு சேர்ந்து முன்னாள் MP சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் மற்றும் நடிகரும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவருமான சரத்குமார் மற்றும் உள்ளிட்ட முக்கியமான புள்ளிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல விஜயபாஸ்கருடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களது வீடுகளிலும் தொடர்ந்து சோதனை என்பது இருக்கிறது. அவர்களும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இது சம்பந்தமாக இன்னொரு முக்கியமான தகவலும் இருக்கிறது. எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமியும் தற்பொழுது அவரது வீடு மற்றும் அவரது அலுவலகம் கிண்டியில் இருக்கக்கூடிய அலுவலகத்திலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு இந்த பணப்பட்டுவாடா சம்பந்தமான புகாருக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெளிவாக விளக்கத்தை வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். துறை ரீதியான முறையீடு, துறை ரீதியான வரி ஏய்ப்பு ஆகியவைதான் அவரது வீடு மற்றும் அவரது அலுவலகத்தில் சோதனைக்கான காரணம் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே சோதனையில் தற்பொழுது ஏராளமான ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த ஆதாரங்கள் கிடைத்த ஆதாரங்களை ஆய்வு செய்து அதற்கு பிறகு மேலும் பலரை இந்த விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே வருமான வரித்துறை அதிகாரிகள் கருதுகிறார்கள். சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் 120 கோடி ரூபாய் பணப்பட்டுவாடா செய்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாகவும் தற்போது அமைச்சர் விஜயபாஸ்கருடைய உதவியாளர் வீட்டிலிருந்து 2 கோடி 20 லட்சம் ரூபாய் கிடைத்திருக்கிறது. இந்த இரண்டு விவகாரங்களையும், இரண்டு விஷயங்களையும் வருமான வரித்துறை எவ்வாறு பார்க்கிறது? அதேபோல் கூடுதலாக இந்த வளையத்துக்குள் வேறு யாரேனும் கொண்டு வரப்பட வாய்ப்பு ஏதாவது இருக்கிறதா மகாலிங்கம்? நிச்சயமாக காலையில் தொடங்கிய இந்த சோதனையில் 2 விஷயங்களையும் மைல்கல்லாக பார்க்கிறார்கள். அதாவது 6 மணிக்கு தொடங்கியது. கிட்டத்தட்ட 5 மணி நேரமாக இந்த சோதனை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் 2 முக்கியமான நகர்வுகளாக பார்ப்பது, ஒன்று இந்த எழும்பூர் தனியார் விடுதியில் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இன்னொன்று திருவல்லிக்கேணியில் உள்ள நயினாரது வீட்டிலிருந்து 2.2 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது.